நரசிம்ம அவதாரத்தோடு இவர் காட்சி இருக்கிறார். இவருடைய இந்த சிறப்பை காண்பதற்காக நாங்கள் புறப்படுறோம். அங்கே போகிறபோது எவ்வளவு தூரம் உயரம்னு கேட்டேன் நான். 2000 படி ஏறி. ஆமாம் சார், 2600 படி. 2610 படி சார். 2610 படி போகிறதுக்கு வரது சேர்த்து. சரி சரி. மின்வட கம்பின்னு சொல்லக்கூடிய அந்த ரோப் கார். ஆமாம் சார், இதுதான் சார் ரோப் கார். கீழே வந்த உடனே பிரசாதம் கொடுக்குறாங்க. அங்கே அவங்க வந்து போகிறதுக்கான அந்த எல்லா வசதிகளும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. 2 பேர் ஜெயில் பென் போட்டிருக்காங்க. ஆமாம், ரெஸ்ட் ரூம், டாய்லெட். சார் அது வந்து நம்ம தகவல் 2610 படி ஏறி இறங்குறது நான் யோசிச்சப்ப அங்கே டோலி இருக்குன்னு சொன்னாங்க. எப்படி ஐயப்பன் கோயிலில் போகிறோமோ இருக்கோ அது போல் அங்கே இருக்குன்னாங்க. இது எப்படின்னா இந்த டோலியை 2 பேர் தூக்கிட்டு வர்றாங்க, நடுவில் தொட்டில் மாதிரி கிட்டிருக்காங்க. நானும் இது போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அதில் ஏறிட்டு நண்பர்கள் கூட நடந்து வந்தாங்க. 4000 படுபந்தம் பாடுற இடத்துல 4000 வாங்கய்யா, நீங்கள் வந்துருங்க. இப்போ இந்த கோயிலுடைய இந்த முனிவர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைந்திருக்கக்கூடிய அந்த தளத்துக்குள்ளே போகிறோம். கோவிலினுடைய வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறோம். இங்கே உள்ளே போகிற உள்ளே போனோடனே முதல்ல அமிர்தவள்ளி தாயாரை நம்ம சேவிக்கலாம். அமிர்தவள்ளி தாயார் தாண்டின பிறகு யோக நரசிம்மர் உள்ள இருக்காரு. இது 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இடம். அந்த 3 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண இடத்துக்கான ஆதாரம் என்னென்னா, வாசலில் உள்ள நுழையிற போதே திருமங்கை ஆழ்வாருடைய அந்த பாசனமும், அதே போல் பேயாழ்வாருடைய பாசனமும் நம்மாழ்வாருடைய பாசனமும் முன்னாடி போட்டிருக்காங்க. இங்கே இருந்த கோவில் அர்ச்சகர்கள் நமக்காக என்ன பண்ணாங்கன்னா, அந்த பாசுரங்கள் எல்லாம் பாடி தல வரலாறு சொன்னாங்க. உற்சவர் வந்து கீழே போயிருக்காங்க. அவங்க அந்த 2 மாதம் முடிஞ்ச பிறகு இங்கே திரும்ப வருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம கோயிலை வள வருவோம்.